வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்றைக்கி ஒரு டேஸ்டான பாயசம் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடானதும் ஒரு கப் அளவு சேமியா அதை அதில் போட்டு மிதமான சூட்டில் லைட்டாக கிண்டி விடணும். ஒரு நிமிஷம் கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு இதை கிண்டி இதை தனியாக எடுத்து வச்சிடணும். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு அரை மூடி அளவு தேங்காயை ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுலேருந்து ஒரு 2 கப்பு அளவு தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம சேமியா எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லத்தை பிடிச்சி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி வந்ததும் இதை தனியாக இறக்கி வச்சிடணும். அப்புறம் ஒரு சட்டியில் 2 கப்பு அளவு தண்ணி, நம்ம சேமியா எடுத்தோம்ல அதே கப்பில் 2 கப்பு தண்ணி வச்சு மூடி ஒரு கொதி வர விடணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் கொட்டி கிண்டி விட்டு மூடி ஒரு அரை வேக்காடு இதை வேக வைக்கணும். முழுசாக வேக வைக்கணும். இதில் அரைப்பதம் வெந்தால் போதும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல வெள்ளை தண்ணி, அந்த வெள்ளை தண்ணியை இதில் வடிகட்டி ஊற்றணும். சட்டியை திறந்து வச்சு அது ஒரு கொதி வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு தேங்காய் பாலையும் அதில் ஊற்றி நல்லா கிண்டி விடணும். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போடணும். அப்போ தான் இந்த இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும். மூடி ஒரு கொதி வர விடணும். அடுப்பு பக்கத்துலேயே நிற்கணும், எட்டி போயிடக்கூடாது. ஒரு கொதி ஒரு 2 நிமிஷத்தில் கொதிச்சிடும். அது இந்த மாதிரி பொங்கி ஒரு கொதி வந்ததும் நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதையும் கெட்டியாயிரும். பாயசம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாயசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.